ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AD3251 டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா AD3251 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் யூனிடைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறாங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கிரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அனலைசிங் ரிகர்சிவ் அல்கோரிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிகர்சன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அசிம்டிக் நோட்டேஷன் கண்டிப்பாக வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏடிஎஸ் அண்ட் கிளாஸஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிளாஸஸ் இன் பைத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. சேலம் வந்து டீப் காப்பிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் ஏடிடி அதை வந்து உங்களுக்கு தனியாக கூட வந்து 2 மார்க்ல கேட்பாங்க, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டபுள் எண்டட் கியூஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் ஏடிடி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லிஸ்ட் ஏடிடியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெர்ஜ் சார்ட், குவிக் சார்ட், செலக்ஷன் சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பபிள் சார்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பைனர் செர்ச் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேஷ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொலெக்ஷன் ஹேண்ட்லிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி லோட் ஃபேக்டர்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீஹேஷிங் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைனரி ஏடிடி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதோட பைனரி செர்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏவிஎல் ட்ரீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹீப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரீ டிராவர்சல்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஏஜி கண்டிப்பாக வந்து கேட்க அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோபோலாஜிக்கல் ஆர்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டோபோலாஜிக்கல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிராஃப் எடிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த கிராஃப் வச்சு அதிக சான்சஸ் இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.